இப்போ நம்ம பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரையை சேர்க்குறப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு சேர்க்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக கரையும். இதில் நம்ம வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம நார்மல் விஸ்க் வச்சுனாலும் பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுனாலும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கட்டியாக இருக்கக்கூடாது, இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் இதில் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 கப் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அது கட்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துடலாம். அப்போ தான் அது குயிக்காக கரையும். இதில் வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பிரைட்டான எல்லோ கலரில் உங்களுக்கு கேக் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிளை அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை வந்து சின்ன சின்ன துண்டாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைனாப்பிளை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள போர்ஷனை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ தின்னான ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னான ஸ்லைஸாக பைனாப்பிளை கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணாமல் டின்டு பைனாப்பிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டின்னில் ரெடிமேடாகவே அவங்க சுகர் சிரப்பில் முக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பைனாப்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரெஷ் பைனாப்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுவில் உள்ள போர்ஷனை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் சுகரும் உருக்கி வச்ச வெண்ணெயும் சேர்த்து அதை வந்து நம்ம
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பைனாப்பிள் ஸ்லைஸ் வைக்கிறப்போ அது வந்து அப்படியே செட் ஆகி நின்றும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பைனாப்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். சின்ன ஸ்லைஸ் இருந்ததுன்னா நீங்கள் சைட்லேயே இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பேட்டரை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிஸில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டின்னை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரிஸில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இது ப்ராப்பராக குக் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நம்ம உள்ளே குத்தி பார்க்கலாம். அது க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது பேக் ஆகிடுச்சு. இப்போ ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம கவுத்திடலாம். அப்போனா இது வந்து கரெக்டாக வந்து விழுந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெய் சுகர் வச்சு ஒரு லேயர் கொடுத்துருப்போம். அதிலே நம்ம வந்து இது வந்து க்ரீஸ் ஆகிருக்கும், அதனால் ஒட்டாமல் வந்துடும். இப்போ நமக்கு கேக் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.